வணக்கம் நண்பர்களே. கேஎஸ்ஆர் ஹெல்த்துக்கு நல்வரவு. இந்த வீடியோவில் நாம் ஒரு எளிமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செயல்பாட்டோட அற்புதமான மருத்துவ நன்மைகளை பார்க்க போகிறோம். அது என்னென்னா காலை நடை. மருத்துவ நன்மைகள், அழகு சம்பந்தமான நன்மைகள், மன நன்மைகள் மூணையும் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். ஒரு குறுகிய காலை நடை உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றுற சக்தி வாய்ந்தது. சரி, காலனியை போட்டுக்குங்க, கிளம்புவோம். ஒரு ஆரோக்கியமான சக்திமிக்க வாழ்க்கையை நோக்கி நடப்போம். ஒரு அழகான தோட்டம், மெல்லிய காற்று, பறவைகளோட கீச்சொடி, தங்க நிற காலை வெயில், கூவும் குயில், கிசுகிசுக்கும் மலர்கள். உண்மையிலேயே ஒரு மைல் நடக்கிறதுங்கிறது சொர்க்கம் தாங்க. ஒவ்வொரு அடியிலும் ஒரு அமைதி இருக்குது. காலை நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வெறும் உடற்பயிற்சி மட்டும் கிடையாது, அது ஒரு தியானம் ஆக்சுவலி. இப்போ காலை நடையோட மருத்துவ நன்மைகளை பார்ப்போம். இதய ஆரோக்கியம். காலை நடை இதயத்தை வலுப்படுத்துது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம் இவை வரும் வாய்ப்பை ரொம்பவே கணிசமாக குறைக்குது. எடை கட்டுப்பாடு. தினமும் காலையில் நடந்தால் கலோரிகள் எரிக்கப்படும். உடல் வளர்சிதை மாற்றம் அதிகரித்து பசியை கட்டுப்படுத்தும். எடை குறையும், இல்லைன்னா சீராக பராமரிக்கப்படும். எலும்பு ஆரோக்கியம். காலை நடை ஒரு எடை தாங்கும் உடற்பயிற்சி மாதிரி. எலும்புகளை வலுப்படுத்துது, எலும்பு அடர்த்தி குறைபாடு வராமல் தடுக்குது. மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சு எலும்பு முறிவுகள் வரும் வாய்ப்பையும் ரொம்பவே குறைக்குது. செரிமான சக்தி. காலை நடை குடல் சுருக்கங்களை அதிகரிக்குது, அதாவது குடல் சுறுசுறுப்பாக வேலை செய்யும். மலச்சிக்கல், வயிறு உப்புசம், அந்த மாதிரியான பொதுவான பிரச்சனைகளை அது சரிப்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தி. தொடர்ந்த உடற் செயற்பாட்டினால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் வரும் வாய்ப்பை ரொம்பவே குறைக்குது. உடல் கிருமிகளை எதிர்த்து போராடுறதுக்கு உதவுது. இப்போ காலை நடையோட அழகு சம்பந்தமான நன்மைகளை பார்ப்போம். சருமம் பொலிவு பெறும். காலை நடை சருமத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முகம் ரொம்ப பொலிவாகும். இயற்கை பொலிவு வர்றதுனால ஒரு இளமையான தோற்றம் வரும். எந்த கிரீமும் உங்களுக்கு தேவையே கிடையாது. எடை இழப்பு மற்றும் தசையை வலுப்படுத்துறது. காலை நடை கலோரிகளை எரிக்குது, எடை குறைய உதவுது. கால், இடுப்பு, வயிறு இந்த பகுதிகளில் தசையெல்லாம் வலுப்படுறதுனால உடம்போட வடிவம் ரொம்ப மேம்பாடு அடையுது. உடம்போட சக்தி அதிகரிக்குது. காலம்பரை நீங்கள் ஒரு நட பயிற்சி பண்ணிங்கன்னா நாள் முழுக்க சக்தி இருக்குது. இது ஒரு இயற்கையான சக்தி ஊற்று. காஃபி, தேநீர் இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. காலை நடை மட்டுமே போதுமானது. தூக்கம் நல்லா வரும். தொடர்ந்த உடல் செயல்பாட்டினால தூக்க முறை சீராகுது. தூக்கத்தோட தரம் மேம்படும். காலை நடை இரவு நல்ல தூக்கத்துக்கு உத்தரவாதம். காலை நடையோட மன நன்மைகளை பார்ப்போம். மன அழுத்தம் மற்றும் கவலையெல்லாம் குறையுது. காலையில் வெளியே நடக்கிறது மனசை அமைதிப்படுத்துது. மன அழுத்தம் வெகுவாக குறையுது. இன்பமூட்டும் மூளை சுரப்பிகள் உற்பத்தி அதிகரித்து மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். கவலை குறையும். அலுவலகம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நட நடந்தீங்கன்னா அன்றைய நாளையே மாற்றிடும். மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். காலை நடை மூளையோட செயல்பாட்டை தூண்டுறதுனால மூளை விழிப்போட இயங்கும். கவனம், ஒருமுகப்படுத்துறது, மனத்தெளிவு எல்லாமே மேம்படும். நீங்கள் ரொம்ப கூர்மையாக சிந்திப்பீங்க. படைப்பாற்றல் அதிகரிக்கும். இயற்கையில் நடக்கிறப்ப படைப்பாற்றல் பெருகும். புதுசாக எண்ணங்கள்லாம் வரும். படைப்பு தடை உடையும். தேங்கி போன எண்ணங்கள்லாம் வெளியே போய் மூளை ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். உற்பத்தி திறன் அதிகரிக்கும். காலை நடை மனசை உற்பத்தி நிலையில் அமைக்குது. பிரச்சனையை தீர்க்கிற திறன் மேம்படும். முடிவெடுக்க திறன் கூர்மையாகும். நாள் முழுக்க நீங்கள் திறமையாக வேலை செய்யலாம். நண்பர்களே, இது வரைக்கும் நாம் காலை நடையோட மருத்துவ நன்மைகள், அழகு சம்பந்தமான நன்மைகள், மன ஆரோக்கியம் சம்பந்தமான நன்மைகள் இது எல்லாத்தையும் பார்த்தோம். தினமும் குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் நடந்தீங்கன்னா நம்மளுடைய பெரும்பாலான உடல் நல பிரச்சனைகள்லாம் தீரும். இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, மருத்துவ அறிவியலும் அதான் சொல்லுது. இன்னும் ஏன் காத்துட்ருக்கீங்க? சீக்கிரம் காலனி எடுங்க, வெளியே போங்க, நடங்க, அல்லது மெல்லோட்டமாவது பண்ணுங்க. வாங்க, இப்போ கிளம்புவோம். உங்கள் உடம்பு உங்களுக்கு நன்றி சொல்லும், உங்கள் மனசு உங்களுக்கு நன்றி சொல்லும். கேஎஸ்ஆர் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் சேர்ந்து ஆரோக்கியமாக வாழ்வோம். வணக்கம் நண்பர்களே.